நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் சுட்டெரிக்கும் வெயிலில் உப்பு உற்பத்தியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கும் உற்பத்தியாளர்கள் நடப்பாண்டு நல்ல லாபம் கிடைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக உப்பு உற்பத்தியில் 2வது இடத்தில் வேதாரண்யம் உள்ளது. இங்குள்ள அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் போன்ற இடங்களில் சுமார் 9000 ஏக்கரில் உப்பளங்கள் அமைத்து உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. தற்போது நாகையில் வெயில் கொளுத்துவதால் அச்சூழலை பயன்படுத்தி தொழிலாளர்கள் இரவு பகலாக உப்பு உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளனர். வடகிழக்கு பருவமழைக்கு 10 நாட்களே உள்ள நிலையில் உப்பளங்களில் குவித்து வைக்கப்பட்டுள்ள உப்பை தார்பாய், பனை ஓலை கொண்டு மூடி பாதுகாக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஆரம்பித்து உப்பு உற்பத்தி பண்ணாங்க. இடையில ஒரு 5வது மாதத்தில் ஒரு கனமழை பெஞ்சு உப்பளம் முழுந்து போச்சு. அதுலேருந்து நாங்கள் உப்பு எடுத்துகிட்டு இருக்கோம். நல்ல அதிகமான வெயில் வெப்பம், இரவு பகலாக நாங்கள் வேலை பார்த்து உப்பு சேகரித்து விற்றுக்கிட்டும் இருக்கோங்க. உப்பள தொழிலாளிகளுக்கு இந்த வருஷம் கடன்லாம் கட்டுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு கொடுத்துட்டு மானம். உப்பள தொழிலாளிகள் எல்லாருமே சந்தோஷமாக 10வது மாதத்தில் 5ஆம் தேதி வரை வாரிட்டேங்க சந்தோஷமாக இருக்காங்க. இந்த டைமில் சீசன் வராது. வாரணத்துக்கு ரொம்ப உப்பு உள்ள தொழிலாளிகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க. நடப்பாண்டு கனமழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்ட போதிலும் எதிர்பாராத அளவுக்கு லாபம் கிடைத்ததாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது ஒரு டன் உப்பு 1000 முதல் 1500 வரை விற்கப்படும் நிலையில் 2000 ரூபாய்க்கு விற்பனையானால் செலவினங்களை சமாளிக்க முடியும் என்று உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.